ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம். நான் தான் உங்க சேலத்துக்காரன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, அதாவது குகை மேல்நிலை பள்ளிக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 70வது ஆண்டான பிளாட்டினம் விழாவை தான் இங்க கொண்டாடுறாங்க. அதுக்கு ஆசிரியர்களும் பேரண்ட்ஸ் அப்புறமேட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க, எந்த அளவுக்கு அந்த ஸ்கூல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற பத்தி தான் நம்ம கேட்க போறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய்ண்ணா. வணக்கம். உங்க பேரு? சந்திரமோகன். சந்திரமோகன். ஓகேண்ணா. இப்போ பாத்தீங்கன்னா குகை ஸ்கூல், அதாவது குகை ஸ்கூல் வந்து இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கவங்க எல்லாருமே, அதாவது அவங்க அப்பா, அவங்க பையன், அவங்க பேரண்ட் ஒரு 3 தலைமுறையா படிச்சுட்டு வர இந்த ஸ்கூலு. இதுல பாத்தீங்கன்னா இப்ப 70வது ஆண்டு கடந்து போயிட்டு இருக்காங்க. 70வது ஆண்டு விழாவை இன்னைக்கு கொண்டாடி இருக்காங்க. இது எந்த அளவுக்கு நீங்க என்ஜாய் பண்ணீங்க? நான் இந்த ஸ்கூலில் நானே முதல்ல படித்தேன். 6லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ என் பையன் இப்போ படிக்கிறான் இங்கே. முன்னெல்லாம் நான் ஸ்டேஜ் ஏறினதில்ல, பையன் வந்து ஸ்டேஜ் ஆடினது எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பாப்பாவும் பக்கத்து ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்க யோகா கிளாஸ் பண்ணது எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ வந்து உங்க பையன் இந்த 70வது ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்காரு. நீங்க இருக்கப்போ எத்தனாவது ஆண்டு விழாவை கொண்டாடினீங்க? அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அப்போ வந்து வைர விழா முன்னாடி கொண்டாடினாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வைர விழா கொண்டாடினதை நான் வந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியல. தம்பி, நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? இப்போ உங்க அப்பா வந்து நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? ஜாலியா என்ஜாய் பண்ணீங்க. சரி ஓகே. சரி ஓகே தம்பி, தேங்க்ஸ். ஹாய். ஹாய். உங்க பேரு? டி அகல்யா. ஓகே. பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல்ல 70வது ஆண்டு விழாவை அடி எடுத்து வச்சு ஆண்டு விழா கொண்டாடி இருக்காங்க. இது எந்த அளவுக்கு நீங்க உங்க ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணீங்க? நான் கவர்மெண்ட்டும் பிரைவேட்டும் கலந்து இவ்வளோ கிராண்டா பண்ணி அது வரைக்கும் பார்த்தது இல்லை. நல்லா ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டா எல்லாம் டீசெண்டா நடந்துச்சு. நர்சரியும் பிரைவேட்டும் கலந்து குகை ஸ்கூல்ல நல்லா டெவலப் பண்ற மாதிரி நடந்துருந்தாங்க. ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டா ஜாலியா இருந்துச்சு. ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க நடந்த ஆண்டு விழா வந்திருக்கீங்களா? வைர விழாக்கு வந்திருக்கேன். நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வைர விழா வந்துச்சு. இப்போ நான் 12th படிக்கிறேன். 10 years ஆஃப்டர் நடக்குது இது. அதே மாதிரியே இதுவும் நடக்குது. சரி ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. அக்கா வணக்கம். வணக்கம். உங்க பேருங்கக்கா? என் பேரு மாலதி. இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டு விழா வந்து 70வது ஆண்டு விழா கடந்து குகை ஸ்கூல் போயிட்டு இருக்குது. அதுக்கான ஆண்டு விழா இன்னைக்கு கொண்டாடி இருக்காங்க. இது எந்த அளவுக்கு நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. ரொம்ப முன்ன எங்க பையன் படிச்சப்பெல்லாம் இந்த மாதிரி இல்ல, இப்போ ரொம்ப முன்னேற்றம் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, நல்லா மார்க் எடுக்கிறாங்க. இந்த ஸ்கூல் வந்து இந்த அளவுக்கு முன்னேற்றமா இருக்குதுன்னா என்கரேஜ் தான் எல்லாம் ஜனங்க வந்து. இப்போ உங்க பையன் எத்தனாவது வரைக்கும் இங்க படிச்சாரு? 6th ல இருந்து 10th வரைக்கும் படிச்சாரு. 10th வரைக்கும் இங்க தான் படிச்சாரு. இப்போ உங்க பேர பசங்க யாராவது இங்க படிச்சிருக்காங்க? படிக்கிறாங்க. எதுக்கால விட்டு பையன் எங்க பேரன் தான். உங்க ஃபேமிலியும் குகை ஸ்கூல்ல தான் படிச்சு அடுத்த லெவலுக்கு போயிட்டு. ஆமா, நாங்க இந்த ஸ்கூலை மறக்க மாட்டோம். இதுக்கு ஏன்னா முன்னாடி இதுல நல்லா படிச்சு எல்லாருமே பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இதுல படிச்சா ஸ்கூல்ல படிச்சாலே எல்லாருமே வெளிநாட்டுல போவாங்க. எல்லாருமே வேலையோட நல்லா பாரில போய் குகை ஸ்கூல்னாலே ராசியான ஸ்கூல். இப்ப அடுத்து இதுக்கு முன்னாடி நீங்க ஆண்டு விழா வந்திருக்கீங்களா? இல்ல, எங்க பையன் படிக்கிறப்பெல்லாம் நாங்க வரவே இல்லப்பா. அப்பெல்லாம் எங்க ஸ்கூல்ல வர முடியாது. ஓகே. இப்பெல்லாம் எங்க பேரங்களை படிக்கிறத பாக்குறதுக்கு நாங்க வந்துட்டோம். யாராவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களா? யாராவது? பையன் டான்ஸ் இருந்தாரு. டான்ஸ் இருந்தாரு. ஹாய் சார். ஹாய்ப்பா, நல்லாப்பா சார். உங்க பேர் சார்? நான் கோகுலகிருஷ்ணன். சார் வந்து கெமிஸ்ட்ரி சார். சொல்லு, மற்றது நீ சொல்லு. நான் வந்து முன்னாள் மாணவராக இருக்கும்போது எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி சாராக இருந்தார். இப்போ அவர்கிட்ட தான் நம்ம குகை ஸ்கூல் 70வது ஆண்டு எடுத்து வச்சிருக்க அடுத்த அடி. அது எந்த அளவுக்கு இவங்க என்ஜாய் பண்ணாங்க, ஆண்டு விழாவை எந்த அளவுக்கு சிறப்பாக அவங்க நடத்தி முடிச்சாங்கன்னு பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம். கேட்கலாம். ஆமாம் சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பழனிவேல் சார், பழைய பழனிவேல் சார் இருந்தப்ப வைர விழா கொண்டாடினோம்.
அதுதான் வந்து ஆனுவல் டேவை சிறப்பாக கொண்டாடினது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்களால் கொரோனா வந்ததுனால நம்மளால் வந்து சிறப்பாக செய்ய முடியல. அதுக்கப்புறம் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டேவை வச்சு அப்படியே நம்ம வந்து ஆண்டு விழாவாக வச்சிருக்கோம். ஸோ இந்த வருஷம் தான் 70வது வருஷத்தை நம்ம சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம தலைமை ஆசிரியர் தலைமையில் நிர்வாக குழுவினர் எல்லாம் கலந்து பேசி இந்த கிராண்டாக கொண்டாடணும். நர்சரி ஸ்கூலையும் நம்மளதையும் ஒன்றா இணைச்சி நல்ல ஒரு ஆண்டு விழாவை கொண்டாடணும். அதுவும் இல்லாமல் பசங்களும் வந்து ரொம்ப நாளாக அந்த ஆண்டு விழாவை பார்க்காம இருந்ததுனால அவங்களுக்கும் நம்ம ஸ்கூல்லேயும் ஆண்டு விழா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத பசங்களுக்கு நம்ம வந்து தெரியப்படுத்துறதுக்காகவும் இன்றைக்கி வந்து ஏன்னா இந்த 70வது விழாவை சிறப்பாக கொண்டாடியிருக்கோம். இது மூலிமா நான் பசங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா ஒரு ஆகஸ்ட் 15th ரிப்பப்ளிக் டே, தீபாவளி, பொங்கல் ஒரு இன்டிமேஷன் மட்டும் கொடுத்துட்டு வாங்க ஒரு நாள் பர்மிஷன் வாங்கி தரேன், இங்கேயே ஜாலியாக இருங்க, சாப்பாடு ஆர்டர் பண்ணுவோம், சாப்பிடுவோம். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இங்கேயே வர சொல்லி எங்கெங்கே வேலையில் இருந்தாலும் அன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டு வந்துடணும். வந்து கெட் டுகெதர் மாதிரி நம்ம கொண்டாடலாம். நான்லாம் இன்னமும் கெட் டுகெதர் போயிட்டுருக்கேன்டா, நீங்கள் தான் அதை வந்து நீங்களாம் வந்து எடுத்து அது அலுமினி அப்படிங்கிற பேரில் வந்து நீங்கள் எடுத்து செய்யணும். வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல் ஏன்னா ஒரு நாள் பர்மிஷன் கேட்டுங்க, ஹெச்எம்கிட்ட பர்மிஷன் கேட்டிங்கன்னா தாராளமாக ஒரு நாள் வந்து அனைத்து மாணவர்களும் வந்து நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு நாள். இதுதான். ஓகே சார், நன்றி சார். ஆய் தம்பி, ஆயினா உன் பேரு? நிர்மல் குமார். எத்தனா படிக்கிற? 11th எந்த கிளாஸ்? பி கிளாஸ். பி கிளாஸா? சரி, ஓகே. இப்போ பார்த்தோன்னா 70வது ஆண்டு விழா நடக்குது. அதாவது நாங்கள் படிக்கிறோம் 60வது ஆண்டு விழா நடந்துச்சு. நானும் இதே ஸ்கூல்ல தான் படித்தேன். இப்போ உனக்கு 70வது ஆண்டு விழா எந்த அளவுக்கு நீ என்ஜாய் பண்ண? பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சா? நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? வேற லெவல். என்ன ஃபன் எல்லாம் நடந்துச்சு? இப்போ டான்ஸ் ஆடணும், எல்லாமே பண்ண, காமெடி பண்ணோம், எல்லாமே பண்ணோம். எல்லாமே பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி நினைச்சு பார்க்காத அளவுக்கு வைபா இருந்துச்சுண்ணா. ஃபுல் என்ஜாய்மெண்ட் இன்னைக்கு. ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு. சரி, ஓகே. சரி, ஓகே தம்பி, தேங்க்யூ. போயிட்டா. ஹாய் சார். சார், குட் ஆஃப்டர்நூன் சார். இப்போ வந்து புகை ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா 70வது ஆண்டு விழா நடந்து முடிஞ்சு, அதாவது அடுத்து 70வது ஆண்டுக்கு தாண்டி அடுத்த இதுக்கு போக போறீங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு சார்? அதாவது கொரோனாவுக்கு பிறகு மாணவர்கள் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட், அதாவது படிப்பு அப்பாற்பட்ட படிப்புக்கு அடுத்ததாக அவர்கள் வந்து விரும்பியது இயல், இசை, நாடகம். இந்த 3 நிகழ்ச்சியும் ஒருங்கிணைந்ததான் இந்த ஆண்டு விழா. 70 ஆண்டுகள் 54 தொடங்கின இந்த புகை மேல்நிலைப் பள்ளிக்கு இது ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி மாணவர்களுக்கு கொடுத்த மாதிரி இருந்தது. ஆசிரியர்களுக்கும் இந்த விழானா அவனுக்கு தெரியாது. புதுசாக வந்த 6வது மாணவர்கள் 12வது வரைக்கும் இருந்த மாணவர்கள் ஆண்டு விழா பார்த்ததே இல்லை. ஆனால் வைர விழாவுக்கு பிறகு எடுத்த முக்கியமான ஒரு விழா தான் இந்த பிளாட்டினம் 70வது ஆண்டு விழா. இது மாணவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து மீண்டும் அவர்கள் கல்வி சுமையிலிருந்து இதை அதிகப்படுத்த, இன்னும் அவர்கள் படிப்புல இன்னும் அதிக ஆர்வத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒரு மூல காரணமாக இந்த விழா அமைஞ்சது. பெற்றோரும் ஆசிரியரும் மாணவர்களும் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது, ஒரு பாலமாக இருந்தது. ஓகே சார். டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கிளாஸில் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒட்டுக்காக சேர்ந்து எல்லாரும் சாப்பிட்றதுலேருந்து எல்லாரும் உட்காந்து எல்லாம் அந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாம் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு ஒத்துழைப்பு எல்லாமே அதிகமாகுது. டீச்சர்ஸுடைய கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்குது. எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண்டு படித்த மாணவர்கள் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பில் முதலிடம் மட்டும் இல்லை, 1 செகண்ட், 3rd, 4th, 5th, அதே மாதிரி 11th 1st, 2nd, 3rd, 5th அந்த ரேங்க்ஸ் ஹோல்டர்ஸு, 10th 1வது ரேங்க்லேருந்து 7ஆம் ரேங்க் இப்படி எடுத்த அதிகபட்ச மதிப்பெடுத்த மாணவர்களுக்கு கௌரவிக்கும் விதத்தில் நம்ம வெளியிலேருந்தும் சரி, நம்ம ஸ்கூல் மூலியமாகவும் சரி, வெளியிலேருந்து ஒரு டாக்டர்ஸும் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் அளவுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர் கொடுத்தாரு. எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கும்போது எங்களுக்கு மன நிறைவாக இருக்குது. அந்த பசங்களுக்கு அதே மாதிரி இனி வருங்கால சந்ததி அதாவது வருங்கால மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் அந்த கல்வியை ஊக்குவிக்கும் விதத்தில் இந்த மாதிரி கொடுத்தது வந்து மிகச்சிறப்பான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஓகே சார், நன்றி சார். நன்றி, தேங்க்யூ சார். நம்ம பள்ளிக்கூடத்தில் அப்பா அம்மா இல்லாத பசங்க இருக்காங்க, உங்களால் உதவிகளை செய்யுங்க. கல்வி உதவி கொடுத்தீங்கன்னா அது ஏன்னா எவ்வளோ இதுக்கோ சமம் ஏன்னா இல்லையா? ஏன்னா சாப்பாடு ஃபஸ்ட்டு, சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். கல்விங்கிறது வந்து இந்த அப்பா அம்மா 2 பேருமே இல்லாத பசங்களாம் எத்தனையோ இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் உதவி செய்யுங்க. நீங்களாம் இப்போ நல்லா ஒரு வெல்-டு-டூவாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் உதவி பண்ணுங்கள். வாங்க, ஒரு நாளைக்கு வாங்க, ஏன்னா ஃபுல் டே இங்கேயே கூட இருந்து என்ஜாய் பண்ணிட்டு. ஓகே சார், கண்டிப்பாக நான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஓகேப்பா, ஓகே பண்ணலாம்.
இப்ப ஆசிரியரா இருக்கிற உங்களுக்கு எந்த அளவுக்கு இது என்ஜாய்மெண்டா சார் இருந்துச்சு? ஆசிரியர்களாக இருக்கிற எங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவர்கள் அவங்கவங்க சப்ஜெக்டில் ப்ரைஸ் வாங்கும்போது, அந்த மகிழ்ச்சியை வந்து நாங்கள் வந்து அதை வெளிக்காட்டிக்கவே முடியாது. அந்த மகிழ்ச்சி வந்து எந்த டீச்சர்ஸ்ட்ட போய் கேட்டாலும், அதே மாதிரி ஒரு டீச்சர் வந்து 100% ரிசல்ட்டுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு போய் இன்னைக்கு நிர்வாகத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்க, ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னா, அதை விட மகிழ்ச்சி எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. காசு பணமெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஒரு ரெகக்னேஷன், அங்கீகாரம். இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ் ஏறி நம்ம ப்ரைஸ் வாங்கியிருக்கோம், பரவாயில்ல, 100% தேர்ச்சி. இல்லை என்னுடைய சப்ஜெக்டில் கெமிஸ்ட்ரியில் வந்து 100க்கு 100 வாங்கியிருக்கான், அவன் ப்ரைஸ் வாங்குறான்னா, அந்த மாணவன் வாங்கினா கூட அது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா மற்றபடி கலை நிகழ்ச்சிகள் அது இதுன்னு போட்டு இன்றைக்கி நல்லபடியாக முடிச்சு. இன்னும் வருங்காலங்களில் உங்களை நீங்கள் இன்னும் ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா, இன்னும் எப்படி பண்ணலாம், இன்னும் இதை வந்து எப்படி வந்து நல்ல முறையாக பண்ணலாம், இன்னும் வந்து ப்ரீ பிளான்டாக நீங்களாம் வந்து ஐடியாஸ் கொடுங்க. ஏன்னா இதில் ஒரு சில குறைகள் நிறைகள் இருக்கலாம். அதெல்லாம் வந்து நிறைகளை வச்சுக்கிட்டு குறைகளை சுட்டி காட்டுங்க, அதை நிவர்த்தி பண்ணி குகை ஸ்கூல் வந்து நம்ம மற்ற ஸ்கூலுக்கு வந்து சளைத்தவர்கள் அப்படிங்கிறத, உங்கள் ஸ்கூல் ஆனால் மற்ற ஸ்கூலுக்கு சளைத்தவர்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து வெளியே காட்டுவோம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூப்பா. சார் ஆண்டுவிழா பத்தி ரொம்ப நல்லா பேசி முடிச்சாரு. சார் சொன்ன மாதிரி நீங்களும் இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சார் சொன்ன மாதிரி என்னைக்கா ஒரு நாள் வந்து பர்மிஷன் வாங்கி கெட் டுகெதர் வச்சு அரேஞ்ச் பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. எல்லா ஸ்கூல்லையுமே இருக்குது, அலுமினிங்கிறது எல்லா ஸ்கூல்லையுமே இருக்குது, நம்ம ஸ்கூலை தவிர. அது நான் முதல்ல செஞ்சிட்டு இருந்தேன், உங்களுக்கு தெரியும். ஏன்னா பழைய பசங்களை கூப்பிட்டு ஒரு நாள் நான் புக்ஸ், லைப்ரரிக்கெலாம் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது அப்படியே நாளடைவில் அப்படியே எல்லாம் வேலைக்கு போயிடுறதுனால அது நின்று போயிடுது, அப்படியே நின்று போயிடுது. அதனால் திரும்ப ஆரம்பிங்க, ஒன்றா சேர்ந்து வாங்க. நம்ம ஸ்கூலில் நம்ம வந்து சந்தோஷமாக இருப்போம். தேங்க்யூப்பா, எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ சார்.